வணக்கம். இன்னைக்கு நாம 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதியான இராஜா ராம்மோகன் ராய் பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். வணக்கம். நீங்க கொடுத்த குறிப்புகளை பார்த்தேன். இதுல ஒரு ஆச்சரியமான கேள்வி இருக்கு. பல நூறு வருஷமா வேரூன்றி இருந்த சமூக வழக்கங்களை ஒரு தனி மனுஷனால எப்படி அசைச்சு பார்க்க முடிஞ்சது? நிச்சயமா அவரோட வழிமுறையே ரொம்ப சுவாரஸ்யமானது. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது அவர் மேற்கத்திய கருத்துக்களை அப்படியே எடுத்துக்கல, மாறா நம்ம இந்தியாவோட பழங்கால நூல்களுக்குள்ளேயே ஒரு நவீனத்துக்கான வழியை தேடினார். ஓ, அப்போ இந்தியாவை நவீனப்படுத்த அவர் இந்தியாவின் பழைய நூல்கள்ல ஒரு பெரிய நிபுணரா மாற வேண்டியிருந்ததுன்னு சொல்றீங்களா? ஆமா, அதுதான் அவரோட தனித்துவம். இது ஒரு முரண்பாடு மாதிரி தான் தெரியும். அவர் வங்காளம், சாம்ஸ்கிருதம், ஆங்கிலம்னு பல மொழிகள்ல ரொம்ப தேர்ந்தவர். சரி. அவர் இந்து மதத்தோட உபநிடதங்களை எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற அத்வைத வேதாந்த தத்துவத்தை முன்னிறுத்தினார். அதாவது ஒரே கடவுளுங்கிற கொள்கையா? சரியா சொன்னீங்க. உருவமற்ற ஒரே ஒரு பரம்பொருள் தான் உண்மைங்கிற கருத்தை வச்சு பிற்காலத்துல வந்த உருவ வழிபாட்டையும் பல கடவுள் வழிபாட்டையும் கேள்வி கேட்டார். இதுதான் உண்மையான இந்து மதம்னு அவர் வாதிட்டார். சரி, இந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான வாதத்தை அவர் முன்வைக்கிறார். ஆனா இது எப்படி சதி, அதாவது உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம் மாதிரியான பழக்கங்களுக்கு எதிரான ஒரு போராட்டமா மாறுச்சு? அருமையான கேள்வி. அவர் தத்துவத்தோட மட்டும் நிறுத்திக்கல, சதி பழக்கத்துக்கு எந்த வேத சாஸ்திர ஆதாரமும் இல்லைன்னு நிரூபிச்சார். பழங்கால நூல்களை மேற்கோள் காட்டியே இது ஒரு சமூக கேடுன்னு மக்களுக்கும் அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் புரிய வச்சார். அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்டையும் இதை எடுத்துட்டு போனாரா? ஆமா, இதோட விளைவுதான் 1829ல வில்லியம் பெண்டிங் பிரபு சதியை ஒழிச்சு சட்டம் கொண்டு வந்தது. ஓ, அந்த சட்டத்துக்கு பின்னாடி இவரோட பங்கு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கருத்துக்களை வெறும் பேச்சோட நிறுத்தாம அதுக்கு ஒரு அமைப்பையும் உருவாக்க நினைச்சாரோ? பிரம்ம சமாஜம் அப்படிதான் உருவாச்சா? கரெக்ட். ஒரு விசாரத்துக்கு அமைப்பு இல்லைன்னா அது நிலைக்காதுன்னு அவர் நம்பினார். அதனால 1828ல பிரம்ம சமாஜத்தை ஆரம்பிச்சார். அந்த அமைப்பு எப்படிப்பட்டது? அது வெறும் ஒரு வழிபாட்டு மன்றம் மட்டும் இல்ல. அங்க உருவச்சிலைகள் கிடையாது, ஜாதி பாகுபாடு கிடையாது. ஓ, அப்படியா? ஆமா, எந்த மதத்தையும் ஏளனமா பேசக்கூடாதுங்கிற ஒரு விதியும் இருந்துச்சு. இது அவரோட பரந்த மனப்பான்மையை காட்டுது இல்லையா? ஆனா அந்த இயக்கம் எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் சேர்ந்துச்சு? ஏன்னா உங்க குறிப்புகள்ல இது படிச்சவங்க மத்தியில மட்டும்தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு ஒரு வரியும் இருக்கு. ஆமா, அது ஒரு முக்கியமான குறைபாடு. பிரம்ம சமாஜத்தோட கருத்துக்கள் பெரும்பாலும் கல்கத்தாவில இருந்த படித்த மேட்டுக்குடி மக்கள் கிட்ட தான் போய் சேர்ந்துச்சு. கிராமங்கள் வரைக்கும் போகலையா? இல்ல, கிராமங்கள்ல இருந்த பாமர மக்களை இது பெருசா சென்றடையல. இது அவரோட முயற்சிகளோட ஒரு வரம்புனே சொல்லலாம். அப்போ இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்? இராஜா ராம்மோகன் ராய் வெறும் ஒரு சமூக சீர்திருத்தவாதி மட்டும் இல்ல, அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். உண்மைதான். பழைய மரபுகளை நிராகரிக்காம அதையே மாற்றி விளக்கி ஒரு புது எதிர்காலத்தை உருவாக்க முயற்சி செஞ்சிருக்காரு. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. சொல்லுங்க. ஒரு சமூக மாற்றம் வெற்றி பெற புரட்சிகரமான கருத்துகளும் அதை முன்னெடுக்க ஒரு சில அறிவாளிகளும் இருந்தா போதுமா? இல்ல அந்த கருத்துக்கள் சமூகத்தோட கடைசி மனிதனையும் சென்றடைவதுதான் உண்மையான வெற்றியா? ஆமா, இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.